இனிமே வண்ணதாசன் கவிதைகளை கதைகளை படிக்க ஆரம்பிச்சு என்னைக்கு படிச்சு என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம். ஒரு வேளை ரொம்ப அப்படி இருக்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. நீங்க இவ்வளவு கேமரா இருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். புத்தக கண்காட்சியில பேசுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, ஆடியன்ஸ் முகத்தை விட கேமரா தான் நமக்கு அதிகமா தெரியும். எப்பவுமே ஒரு பேச்சாளருடைய மனம் என்பது 2 தளங்களில் இயங்கும். ஒரு தளம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோன்றத பத்தி, அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டு இதெல்லாம் இருக்காது, ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்காது. அடுத்து என்ன சொல்லணும்னு ஒரு தளத்தில் இயங்கும். இன்னொரு தளம் வந்து ஆடியன்ஸை கவனிச்சுட்டே இருக்கும். அங்க பச்சை சட்டை போட்டவர் தூங்குறாரு, ஏன் அவரு ஆக்சுவலா தூங்கல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவர் ஏன் தூங்குறாரு, அந்த ஏன் கிளம்புற மாதிரியே நிக்கிறாரு, இந்த பாப்பா ஏன் என் பேச்சை கவனிக்காம, அப்படி ஆடியன்ஸை பார்த்துட்டே இருக்கும். அப்பதான் நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது எங்கள் மனம் 3 தளங்களில் இயங்க வேண்டும். ஒண்ணு என்ன பேசுறோம்னு கவனிக்கணும், 2வது ஆடியன்ஸை பத்தி கவனம் இருக்கணும், 3வது இந்த கேமராக்கள் என்னை படம் பிடிக்கிற போது அது எப்படி இருக்கும் அதை வேற கவனிக்கணும். 3 தளத்தில் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க. அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஆடியன்ஸை பார்த்து பேசத்தான் நான் வந்திருக்கேன். அப்ப யாருக்காவது இந்த கேள்வி வரலாம். இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, ஆண்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு அந்த புக்கை படி இந்த புக்கை படின்னு புத்தக கண்காட்சியில நான் சில சமயம் சிபாரிசு செய்வது உண்டு. அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இப்ப தம்பி இளையராஜா போய் நீங்க ஏதாவது ஒரு புக் வாங்கினா தியோடர் பாஸ்கரன் புக்கு தான் முதல்ல வாங்குவார். மனம் அங்கே செல்லுகிறது, அதுதான் வாங்குவார். அப்போ மற்ற புத்தகங்களை படிக்க கூடாதுன்னா இதுதான் படி, இந்த படியில ஏறிதான் நீங்க உச்சாணி படியை தொட முடியும். அப்ப அவரவர்களின் மனம் எதை நாடுகிறதோ அதுதான் முதல் படி. இருந்தாலும் சில பேர் கேட்பதனால நான் சொல்றேன், எனக்கு நான் படிச்ச இந்த புக் எனக்கு பிடிச்சது, நீங்க கூட படிக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லுறீங்க, எங்க வீட்டுக்காரமா என்ன திட்டுதுன்றது. ஏன்னா அவர் புக்கை வாங்கும் போது பணம் கொடுக்க போகும்போது அவர் வீட்டுக்காரமா கேக்குதான், போன வருஷம் புக் ஃபேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டீங்களான்னு கேக்குதான். உடனே நீட்டிய கையை பின்னாடி இழுத்துக்கிறாராம். ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும். ஏங்க படிக்கலன்னா, படிக்கணும் தாங்க போறேன், புக்கை எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படி சில பேருக்கு இருக்கும் தான். ஏனென்றால் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவதுதான். அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும். நீங்க சில கோயில்ல வெள்ளைக்காரங்க வந்து பாப்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த வெளியில இருக்கிற, இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவிலை விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும். சில பேர் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிப்பாங்க. அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்லை, அங்கேயே நிப்பாங்க. காலையில அந்த வழியா நம்ம போகும்போது இந்த சிற்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. நாம வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு 4-5 வேலையை முடிச்சுட்டு கடத்தருக்கு போங்க, அதே செலவுனா அதே மாதிரி நின்றுட்டு இருப்பார். நாம அதை கடந்து தினம் 100 தடவை பாக்குறோம். ஒரு செகண்டுக்கு மேல அந்த சிற்பத்துல நமக்கு எதுவும் பாக்குறதுக்கு இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல அவருக்கு அந்த சிற்பத்துல ஏதோ ஒண்ணு அவரை கவருது. எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். வாசிப்பு என்பதும் அப்படித்தான். சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை. வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகள், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது. வீட்டுல பிள்ளைங்க பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது. எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில இருக்கிறவர்கள், நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள், எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம்? அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும். அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அந்த தூக்கம் வராது. அந்த புத்தகத்தை முடிக்கிறவர். அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம், இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம். என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்துல நடிச்சார். அதாச்சும் 12-13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து. அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டாரா, சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார், அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாராம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற,
நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் இல்ல, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னாங்க. அது ரொம்ப அழகான பதில். அது வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில். இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல. அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது.